ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டோமெரிசம் அப்படின்னு பார்த்துருப்போம். அதை லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டாக ஒரு டாபிக் ஐசோமெரிசம் மாடல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டோமெரிசம் அப்படிங்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா a single compound exists two readily invert convertible structure. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ரெடியிலே அனதர் ஃபார்மேட்டுக்கு என்னவாகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் மாடல் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இட் இஸ் இன்டர் கன்வெர்டபிள் மாடலில் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் குரூப் எடுத்துக்கும், அனதர் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கம்பேரிசன் தான் பண்ணிருப்போம். ஸோ டூ மாலிகுல்ஸை கம்பேர் பண்ணியிருப்போம், சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்திருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படிங்கிற மாடலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். பட் இன் டாட்டோமெரிசம் ஒன் காம்பவுண்ட் தான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் இட் இஸ் ரெடிலி இன்டர் கன்வெர்டபிள். ஒன் ஃபார்மேட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அனதர் ஃபார்மேட்டா என்னவாகும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்டர் கன்வெர்டபிள் ஆகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் ஷிஃப்டிங், அதே சேம் டைம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா டபுள் பாண்டும் என்னவாகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த டபுள் பாண்ட்ல இந்த பை பாண்ட் மட்டும் என்னவாகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகும். அப்போ சைமல்டேனியஸ் ஷிஃப்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் டபுள் பாண்ட். Simultaneous shift of hydrogen atom and double bond at 1,3 position, also called 1,3 shift. நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து மீனிங் நம்மளுக்கு தெரியும் 1,3 ஷிஃப்ட் அப்படின்னா என்னங்கிறது மீனிங். அதே சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டோமெரிசம் டூ டைப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. டயாட் சிஸ்டம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து டயாட் அண்ட் ட்ரையாட் அப்படிங்கிறத நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த டாட்டோமெரிசத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டயாட் சிஸ்டம் ஆல்ரெடி முடிச்சிருந்தோம். டாட்டோமெரிசம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்பாக கிளாசிஃபிகேஷன் பண்ணோம். டயாடு, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயாட் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் ஆக்சிலேட் பிட்வீன் த டூ பாலிவேலன்ட் ஆட்டம்ஸ். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசைனிக் ஆசிட் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அங்கே அட்டாச் ஆகிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கார்பனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த அட்டாச் ஆகிருக்கிற கார்பன்ல இருந்து எங்கே ஆக்சிலேட் ஆகுது அப்படின்னா நைட்ரஜனுக்கு வந்து ஆக்சிலேட் ஆனால் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா HCN ட்ரிபிள் பாண்ட் C அப்படின்னு நம்ம கன்வெர்ட் ஆகி. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்டட் ஆர் ஆக்சிலேட் பிட்வீன் த டூ பாலிவேலன்ட் ஆட்டம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷிஃப்டிங் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே பார்த்துங்க அனதர் ஒன்று CH3CN அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா இதே வந்து CH3NC அப்படின்னு சொல்லணும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட் ஆகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஷிஃப்டிங். ஸோ கார்பன் தான் ஷிஃப்டிங் ஆகுது, ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகல அப்படின்னா ஷிஃப்ட் ஆகல. ஸோ ஷிஃப்டட் கார்பன் ஒன்லி, டு நாட் ஷிஃப்ட் ஹைட்ரஜன். ஸோ அப்போ இது ஜென்ரலாக நம்ம இதில் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஸோ இதை நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் ஷிஃப்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த டூ பாலிவேலன்ட் ஆட்டம். ஸோ அப்போ ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகிறதா எதை மேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டோமெரிசம் ஃபார்ம் என்ன ஆகும் அப்படின்னா மேக் பண்ணும் டாட்டோமெரிசம். பட் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயாட் சிஸ்டத்துக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோசைனிக் ஆசிட். Isohydrozinic acid is a example for the tautomerism of diode system. The next நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். அதோட கண்டிவிட்டி எதை பார்க்கலாம் அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் கார்பனைல் காம்பவுண்ட் இரண்டையும் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ட்ரையாட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ட்ரையாட் சிஸ்டம் எப்படி ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,3 ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ட்ரையாட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகும். இப்போ 1, ஷிஃப்ட் வாட் இஸ் 1, ஷிஃப்ட். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்கிருந்து நம்ம வச்சுக்கலாம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா தேர்ட் பொசிஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஏ 1,3 மைக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். 1, 2, 3 ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிற ஹைட்ரஜன் ஷிஃப்டட் டு த தேர்ட் பொசிஷன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக இது ஒரு எக்ஸாம்பிள் ஜென்ரல் ஃபார்மேட் நம்ம எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கீட்டோ ஈனால் ஃபார்மேட்டுக்கான ஜென்ரல். இப்போ பாருங்கள்
ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அதே சைமல்டேனியஸாக என்ன ஆகுது அப்படின்னா பை பாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம் டெஃபினேஷனில் சைமல்டேனியஸ் ஷிஃப்டிங் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு பை பாண்ட் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ சைமல்டேனியஸாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, அதே சேம் டைம் பை பாண்ட் எங்கே அப்படின்னா இங்கே ஷிஃப்டிங் ஆகுது. ஸோ அப்போ ஷிஃப்டிங் ஆகும்போது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்மளுக்கு அசிட்டோன் இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீட்டோ ஈனால் ஃபார்மேட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட் சிஸ்டம். ஸோ இதில் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு லெசன் வரும். அந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீட்டோன் ஃபார்மேட்டை கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். அதாவது என்ன ஆன்சர் ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கீட்டோ வர மாதிரி ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே சம்டைம்ஸ் அந்த ஆப்ஷனில் என்னவா மாற்றிடுவாங்க அப்படின்னா ஈனால் ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து அப்படி கொடுக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட்டு ட்ரையாட் சிஸ்டத்தில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீட்டோ ஈனால் சிஸ்டம் தான் நம்ம மோஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க அசிட்டோன் CH3 CO CH3 பிரசன்ஸ் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னா கீட்டோ குரூப் இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ கீட்டோ ஃபார்ம். இப்போ பிரசன்ஸ் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீட்டோ ஃபார்ம். ஸோ இட் இஸ் ஏ கீட்டோ ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீட்டோன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ போத் ஆர் ஈக்குவல் தான். ஸோ அப்போ இந்த சைடுனாலும் ஓகே, இந்த சைடுனாலும் ஓகே நம்மளுக்கு. ஏன்னா போத் ஆர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு. ஸோ சப்போஸ் 1 2 3 இப்படி இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும். அதே சேம் டைம்ஸ் இந்த டபுள் பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோப் 1 2 3 ப்ரோப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 பீரியாரிட்டி எது கொடுத்துருக்கோம்னா டபுள் பாண்ட் கொடுத்துருக்கோம்னா இங்கிருந்து லாங்கஸ்ட் செயின் 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் அப்போ 1 ஈன். செகண்ட் பொசிஷனில் OH குரூப் இருக்கு. அப்போ ப்ரோப் 1 ஈன் 2 ஆல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேமிங் கொடுக்கலாம். ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈனாலிக் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க நார்மலாக இருந்த ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ ஃபார்ம், செகண்டாக இருக்கிற ஃபார்ம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஈனாலிக் ஃபார்மாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கீட்டோ ஈனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய கன்னிவிட்டி நம்ம இங்கே எங்கே பார்ப்போம் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட் லெசனில் நம்ம பார்ப்போம். அதாவது கார்பனைல் காம்பவுண்ட் லெசனில் என்ன பார்ப்போம் அப்படின்னா which one is consist of more number of enol compound, which one is consist of less amount of enol. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டோன் கீட்டோன் வந்து என்னதான் ஃபார்மேஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈனால் வந்து நம்மளுக்கு ஃபார்மேஷன் பண்ணும். பட் இந்த ஈனால் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக தான் நம்மளுக்கு இருக்கும். பட் எஸ்டர் அண்ட் ஆல்சோ வந்து டைகீட்டோன் ஃபார்மேஷன் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈனால் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஈனால் ஃபார்மேட் இஸ் ஏ நெக்லிஜிபிள் அமௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ்டர் கண்டென்ட் ஃபார்மேஷன் ஆகிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்லைட்லி ஒரு 7% வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைகீட்டோன் ஃபார்மேஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஈனால் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட் லெசனில் பார்க்கலாம். த நெக்ஸ்ட்டாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே ட்ரையாட் சிஸ்டத்தில் நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கிற டைப் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க which of the following does not exhibit tautomerism. எது டாட்டோமரிசம் வந்து இருக்காது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷினில் ஒரு ஷார்ட்கட் கொஷினில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க கீட்டோனா இருக்கு இல்லை அப்படின்னா ஆல்கஹால். ஸோ நம்மளுக்கு கீட்டோ ஈனால் டாட்டோமரிசம் டைப்ல தான் இந்த கொஷின் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கீ பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கு கீட்டோ ஈனால் டாட்டோமரிசம் த ஃபார்மேஷன் ஆஃப் கீட்டோ ஈனால் டாட்டோமரிசம். இந்த கீட்டோ ஈனால் டாட்டோமரிசம் ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று இருக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சிஓக்கும் நியரஸ்ட் கார்பன், அதாவது லெஃப்ட் சைடா இருக்கலாம் ரைட் சைடு கார்பன் இஸ் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன்ல நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இட் இஸ் ஏ ஆல்ஃபா ஹைட்ரஜன், இட் இஸ் ஏ எசென்சியல் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஷோ ஏ கீட்டோ ஈனால் டாட்டோமரிசம் அப்படிங்கிறதா கீ பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ரோமன் 1ல் கீட்டோன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா CH3 ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் பட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா CH3 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ உங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இட் இஸ் ஏ கீட்டோ ஃபார்ம்.
ஸோ அப்போ எப்படி ஃபார்மேஷன் ஆகலாம்? இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ இட்ஸ் ஷோ எ கீட்டோ-ஈனால் டாட்டோமெரிசம். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் 2 பாசிபிலிட்டி இருக்கு. இங்கே பாருங்க, கீட்டோன் இருக்கு, டபுள் பாண்ட் ஓல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா CH2, இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு CH. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ ஆல்ஃபா ஹைட்ரஜன், இட் இஸ் ஆல்சோ ஏ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ போத் காம்பவுண்ட் இந்த ரெண்டுமே என்ன இதுனா லெஃப்ட் சைட்னாலும் ரைட் சைட்னாலும் ஓகே. என்ன ஃபார்மேட் இருக்கு அப்படின்னா கீட்டோ-ஈனால் ஃபார்மேட் நம்மளுக்கு இருக்கு. சப்போஸ் வந்து இங்கே டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்டிங் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ கீட்டோ-ஈனால் ஃபார்மேட். த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதான் பென்சின் ரிங்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு டபுள் பாண்டு இப்படி இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா CH அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த CH ரிமூவ் பண்ணிட்டு தான் இங்கே டபுள் பாண்ட் ஓ ஹைட்ரஜன், இதான் நம்மளுக்கு ஃபார்மேட். ஸோ CHO ஃபார்மேட். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹைட்ரஜன், இட் இஸ் நாட் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் அசியூம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கார்பன் ஓட ஹைட்ரஜன் இருந்தால் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். It directly attached with CO, so it is not a alpha hydrogen. So next one பாருங்க, இந்த இடத்துல C மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கார்பன் அரவுண்டட் 4 பாண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து 4 இருக்கு. ஸோ நோ ஹைட்ரஜன். ஸோ அப்போ நோ ஹைட்ரஜன், இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று இல்லை. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இட் இஸ் டஸ் நாட் ஷோ ஏ டாட்டோமெரிசம். ஸோ அப்போ இது டாட்டோமெரிசம் ஆன்சர் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபோர்த் ஒன்ல பென்சோஃபீனோன் நம்ம எடுத்துக்கோம். இங்க பாருங்க டபுள் பாண்ட் இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாலும் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க சி நம்மளுக்கு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சி நம்மளுக்கு இருக்கு. பட் இங்க பாருங்க 1 2 3 கார்பன் அரவுண்டட் வந்து 4 பாண்ட். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் அரவுண்டட் வந்து 4 பாண்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்கேயுமே நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கேயுமே நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இட் இஸ் ஆல்சோ டஸ் நாட் ஷோ ஏ கீட்டோ-ஈனால் டாட்டோமெரிசம். த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். C டபுள் பாண்ட் ஓ ஆல்டிகேட் ஃபார்மேட்டாக நம்மளுக்குன்னா C டபுள் பாண்ட் ஓ H அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே பாருங்க ஆல்ஃபா பொசிஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடு தான் இருக்குது, பட் ரைட் சைடு இல்லை. சரி, ஒன் ஆஃப் த சைடு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுனாலுமே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ அப்போ இங்கேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று இங்கே பாருங்க, இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. இங்கே 1 இங்கே இந்த கார்பன் அரவுண்டட் 1 2 3 4 பாண்ட் இருக்குது. இங்கேயும் கார்பன் அரவுண்டட் 1 2 3 4 பாண்ட் இருக்குது. அப்போ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கேயுமே. ஸோ இட் டஸ் நாட் ஷோ ஏ டாட்டோமெரிசம். கீட்டோ-ஈனால் டாட்டோமெரிசம் ஃபார்மேட் வராது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈனால் ஃபார்மேட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஈனால் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த ஈனால் ஃபார்மேட்டை கீட்டோ ஃபார்மேட் சேஞ்ச் பண்ற பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல சி வச்சுக்கலாம், இங்கேயும் சி வச்சுக்கலாம், இங்கே என்ன இருக்கு அப்படின்னா சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல CH3, இங்கே CH3. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த ஈனால் ஃபார்மேட் நம்மளுக்கு இருக்கு, அதாவது டபுள் பாண்டு பிளஸ் OH. இப்போ ஈனால் ஃபார்மேட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஈனால் ஃபார்மேட்டை நம்ம என்னவா மாற்றலாம் அப்படின்னா கீட்டோ ஃபார்மேட்டா மாற்றலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஆல்ரெடி டபுள் பாண்ட்ல இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன் இங்க இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆகுது, இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா பாசிபிலிட்டி இங்க இருக்கு. ஸோ அப்போ இட் இஸ் ஆல்சோ ஷோ ஏ கீட்டோ-ஈனால் டாட்டோமெரிசம். இப்போ பாருங்க இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஓ, அப்போ ஹைட்ரஜன் இங்க வந்து என்ன வந்துருச்சு CH3 வந்துருச்சு, இங்க ஹைட்ரஜன் இங்க இருந்து அப்படியே நம்ம வச்சுக்கோம் CH3. ஸோ CH3. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஷோ ஏ கீட்டோ-ஈனால் டாட்டோமெரிசம். இதுவும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ இது ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் கீட்டோ-ஈனால் டாட்டோமெரிசம் ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 7th ஒன். இப்போ இதில் பாருங்க, இதுலேயும் அப்படியே தான் அதே ஃபார்மேட் தான். இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே டபுள் பாண்ட் ஓ நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதே சேம் டைம்ஸ் இங்கே டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ண அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ ஆல்ஃபா ஹைட்ரஜன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதையும் நம்மளுக்கு ஈனால் ஃபார்மேட் இருக்குது, அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்க டபுள் பாண்ட் ஓ இப்படி வரலாம்,
இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, another ஹைட்ரஜன், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். இந்த டபுள் பாண்ட் இப்படி இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ ஈனால் ஃபார்மேட், பட் இட் இஸ் ஏ அன்ஸ்டேபிள் தான். பட் இருந்தாலும் நம்ம என்ன மாற்றலாம் அப்படின்னா ஈனால் ஃபார்மேட் நம்ம இதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது கீட்டோ ஃபார்மேட் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதான் கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். இதுலையும் கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் இருக்கு. ஸோ அப்போ எந்த இதில் வரல அப்படின்னா தேர்ட் ஒன்லையும் ஃபோர்த் ஒன்லையும் நம்மளுக்கு என்ன வரல அப்படின்னா ஆன்சர் வரல. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டி ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் நீங்கள் எந்த ஆன்சரும் வராது நம்மளுக்கு பாருங்க. 2, 3, 4 இதுமே நம்மளுக்கு வரும். அப்போ டி ஆப்ஷன் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். தேர்டு ஒன்னும் ஃபோர்த் ஒன்னும் என்ன பண்ணல அப்படின்னா கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசத்தை வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஷோ பண்ணல. நெக்ஸ்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபார்மேட் வர்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, நைட்ரஜன் கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம், சாரி நைட்ரஜன் வந்து டாட்டோமெரிசம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ட்ரையாட் சிஸ்டம் கண்டெய்னிங் நைட்ரஜன். நைட்ரஜன் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நைட்ரோ அண்ட் ஐசோ நைட்ரோ டாட்டோமெரிசம் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ NO2 ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ONO அப்படின்னா நைட்ரிடோ நைட்ரைட் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இதில் பாருங்க நைட்ரோ காம்பவுண்டே தான் இருக்கு, இங்கேயும் நைட்ரோ தான் இருக்கு. பட் பார்த்தீங்க அப்படின்னா அது நைட்ரோ ஐசோ நைட்ரோ அப்படிங்கிறது வரும். அந்த அனதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் NO2 அப்படின்னு ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோஃபார்ம். NOHO ப்ரெசென்ட் ஆயிருது, இது என்ன ஃபார்மேட் சொல்லுவோம் அப்படின்னா அசிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கார்பன் கண்டெய்னிங் நைட்ரஜன் அப்படிங்கிற லெசன்ல பார்ப்போம். ஸோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ல ONC ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் லெசன்லையும் நம்ம இதை டீப்பாக பார்ப்போம். பட் இதில் டாட்டோமெரிசம் ஃபார்மேட் மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போ இதில் பாருங்க N டபுள் பாண்ட் O மைனஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் O இப்படி கூட கொடுக்கலாம், N இது ரெண்டு பிட்வீன்ல இப்படி கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் பிரச்சனை கிடையாது. இப்போ மைனஸ் சார்ஜ் இங்கே ப்ளஸ் சார்ஜ் அப்படின்றது பார்த்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த N டபுள் பாண்ட் ஓல் இருக்கிற டபுள் பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ ஏ 1,3 ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் பொசிஷன் டு தேர்ட் பொசிஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷிஃப்டிங் ஆகுது. ஸோ நார்மல் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னால் நைட்ரோ ஃபார்மேட். இதை கன்வெர்ட் டு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கன்வெர்ட் பண்ண ஒரு இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ டபுள் பாண்ட் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ 1,3 ஷிஃப்டிங் வந்து கேரி அவுட் ஆன பிற்பாடு ஃபைனலாக வருதுன்னா அசிஃபார்ம் ஆர் ஐசோ நைட்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டம். அப்போ லாக்டம் லாக்டிம் டாட்டோமெரிசம் மாடல் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, NHC டபுள் பாண்ட் O இந்த ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம் லாக்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, N டபுள் பாண்ட் COH இந்த மாடல் இருந்துச்சு அதனால லாக்டிம். ஸோ இது லாக்டம், அதனால சொல்ல லாக்டிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஏ 1,3 ஷிஃப்ட். பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் கூட ஷிஃப்ட் ஆகிடுது. டபுள் பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா இப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா N டபுள் பாண்ட் COH அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ இட் இஸ் ஏ லாக்டம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாக்டிம் அப்படிங்கிறத சொல்லும். த நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது என்ன இருக்கும் அப்படின்னா இதோடைய கன்னிவிட்டியே தான் இனாமின் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரஸ் ஆசிட் அதுங்கிறது எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கன்னிவிட்டி இனாமின் அண்ட் இமைன் எதை ஃபார்மேஷன் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஏ டாட்டோமெரிசம் ஃபார்மேட்டை ஃபார்மேஷன் பண்ணும். சரி, ஜென்ரலாக இமைன் எப்படி வருது, ஈன் நம்மளுக்கு ஆல்ரெடி டபுள் பாண்டு அமீன் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அமைன். ஸோ டபுள் பாண்டு அண்ட் NH2 அட்டாச் ஆயிருக்கதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இமைன் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே எதில் கேரி அவுட் ஆகுது அப்படின்னா அந்த டபுள் பாண்ட் இங்கே எங்கே ஷிஃப்ட் ஆகுது, இங்கே இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இட் இஸ் ஆல்சோ ஏ 1,3 ஷிஃப்ட். இட் இஸ் ஆல்சோ ஏ 1,3 ஷிஃப்ட். இங்கே பாருங்க 1, 2, 3. ஸோ ஹைட்ரஜன் எங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா நைட்ரஜன்ல இருந்தால் ஹைட்ரஜன் ஷிஃப்டிங் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபார்ம் ஏ இனாமின் அண்ட் இமைன் டாட்டோமெரிசம் மாடல். ஸோ இமைன் அப்படிங்கிறது கார்பன் CH டபுள் பாண்ட் NH இந்த ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இமைன் அப்படின்னு சொல்லலாம். The next one பாருங்க நைட்ரஸ் ஆசிட். இப்போ HNO2 அதான் நம்ம நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நைட்ரஸ் ஆசிட் நார்மல் 2 ஃபார்மேட் நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து டயாட் சிஸ்டம் மாடலில் தான் நம்மளுக்கு அப்சர்வேஷன் தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷிஃப்டிங் ஆகுது. ஸோ அப்போ இங்கே ஷிஃப்டிங் ஆகும்போது இது என்னது நார்மலாக ONO ஃபார்மேட் நம்ம நைட்ரைட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சப்போஸ் இதில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து எங்கே இப்படி ஷிஃப்டிங் கேரி அவுட் ஆன பாடு இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா நைட்ரோ ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ நைட்ரைட் ஃபார்ம் அண்ட் இட் ஆல்சோ ஏ நைட்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் அமைடு அண்டு இமைனால். இப்போ அமைடு CONH2 ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அமைடு அப்படின்னு சொல்லியிருப்போம்.
அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எமைன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எமைன்ல என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்குது அப்படின்னா OH O குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அது எமைனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ CH3 C double bond O NH2 it is also a alpha hydrogen, it is also a alpha hydrogen. பட் 2 பாசிபிலிட்டி இருக்குது. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆனா ஒரு ஆன்சர் வரலாம், இங்க டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகலாம். சப்போஸ் இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்ட் ஆகி இப்படி ஒரு ஆன்சர் வரலாம். பட் which one is the more acidic hydrogen is readily loose. ஸோ அப்போ மோர் அசிட்டிக் ஹைட்ரஜன் எதுவா இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா மோர் அசிட்டிக் நேச்சர்ல நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ மோர் அசிட்டிக் நேச்சர்ல இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது, டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட், இந்த டபுள் பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருது. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும்? CH3 C OH டபுள் பாண்ட் NH இமைனால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்டா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரை அசோ டாட்டாமெரிசம் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை அசோ டாட்டோமெரிசம் மாடல். N டபுள் பாண்ட் N ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசோ அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா N டபுள் பாண்ட் N இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பென்சின் ரிங் இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா N CH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த அசோ காம்பவுண்டுக்கு இதுக்கு நம்ம என்ன இந்த N2க்கு இது என்ன பொசிஷன் அப்படின்னா ஆல்ஃபா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகிருது. இந்த டபுள் பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகிருது அப்படின்னா இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதான் நம்மளுக்கு ட்ரை அசோ டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க டை அசோ, இது ட்ரை அசோ, இது டை அசோ அண்ட் ஹைட்ரஸோ டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 டபுள் பாண்ட் தான் நம்மளுக்கு இருக்குது, அதாவது 2N மட்டும் தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ N டபுள் பாண்ட் N ப்ரெசென்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இது என்ன பொசிஷன் அப்படின்னா ஆல்ஃபா பொசிஷன். அப்போ இதுலேருந்து ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆயிருது, இந்த டபுள் பாண்ட் எங்கே அப்படின்னா இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டை அசோ, N2 இருக்கனால டை அசோ. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரஸோ அப்படின்னு சொல்லுவோம், NH இருக்கிறனால. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் NH2 அப்படியே நம்ம உள்ள படிப்போம். அது NH2 ஹைட்ரஜன் அப்படின்னு படிப்போம். இந்த ஹைட்ரஜன்லேருந்து வர டெரிவேட்டிவ் தான் என்ன அப்படின்னா ஹைட்ரஸோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஸோ, NO ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நைட்ரஸோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதை எதை ஃபார்மேஷன் பண்ணும், அதாவது அதோட டாட்டோமெரிசம் மாடல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்சைன். இப்போ இதில் பாருங்க 1 2 3 தேர்ட் 1,3 ஷிஃப்டிங் தான் கேரி அவுட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்னவாகுது அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆயிருது, டபுள் பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சைன். ஸோ ஆக்சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம டீப்பாக என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் காம்பவுண்ட் லெசன் பார்க்கும்போது அப்போ இது ரெண்டு இது கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு இது கம்பேர் பண்ணும்போது விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள், இதான் மோர் ஸ்டேபிளாக இருக்குமா, அது மோர் ஸ்டேபிளாக இருக்குமா, இது அதே மாதிரி தான். ஸோ அதுதான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நைட்ரஜன் காம்பவுண்ட் கண்டைனிங் லெசனில் நம்ம பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸிபிட் டாட்டோமெரிசம் அப்படிங்கிறத மாடல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இப்படி மாடல் நம்மளுக்கு கொஷின்ஸ் வரலாம், இல்லை சம்டைம்ஸ் எப்படி கொஷின் வரலாம் அப்படின்னா ஹவு மெனி டாட்டோமெரிக் ஃபார்ம்டு அப்படிங்கிற கொஷின் வரலாம். ஹவு மெனி இனானபிள் ஹைட்ரஜன் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாடல் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் இஸ் எக்ஸிபிட் டாட்டோமெரிசம் அப்படின்னு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் எக்ஸிபிட் டாட்டோமெரிசம், எது டாட்டோமெரிசம் பண்ணாது அப்படின்னு தான். இப்போ மொதல் மாடலில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த மாடலில் பார்த்துருக்கோம். இப்போ இது கீட்டோ இனால் வரலாம், சப்போஸ் இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம், இந்த டபுள் பாண்ட் இப்படி ஷிஃப்டிங். ஸோ இட்ஸ் ஏ டாட்டோமெரிசம் மாடல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இட் இஸ் ஆல்சோ ஏ. ஸோ இப்போ எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீட்டோ இனால் ஃபார்மேட் வந்தால் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம், டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ அனதர் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துருப்போம், நைட்ரஜனில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஈஸியாக லூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே வரலாம், டபுள் பாண்ட் இப்போ ஷிஃப்டிங் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஸோ ஏ டாட்டோமெரிசம். த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல். நம்மளுக்கு கீட்டோ ஃபார்மேட் இருந்து ஈனால் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு, அதை ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கும். ஓகேங்களா, அதாவது கீட்டோ ஃபார்மேட்ல இருந்து ஈனால் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா. இப்போ கொஸ்டின்ல பாருங்க, இது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான், பட் இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகாது அப்படின்னா இங்க ஷிஃப்டிங் கேரி அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த கார்பன் என்ன நேச்சர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல படிப்போம் sp2 ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா
இங்கே பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் நான் இப்படி மென்ஷன் பண்ணுறோன்னு வச்சு 1 2 3, அதாவது டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக கன்சிடர் பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3, அப்போ 3 பாண்டு தான் நம்மளுக்கு இருக்குதுன்னா 1 + 2 டோட்டலாக 3. அப்போ sp2 ஹைபிரிடைசேஷனில் இந்த கார்பன் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ sp2ல ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதில் இருக்கிற ஹைட்ரஜனை லூஸ் பண்ணாது, இங்கே கொடுக்காது. ஸோ அங்கே டபுள் பாண்ட் ஷிஃப்டிங் ஃபார்மேஷன் ஆகாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா நம்மளோட நார்மல் பாயிண்ட் ஆஃப் எப்படி தெரியும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, ஓகே ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்டிங் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஷோ ஏ டாட்டோமெரிசம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தெரியலாம். பட் if the carbon presence of sp2 hybridization do not form enolic format, அந்த enol format என்ன பண்ணாது அப்படின்னா சேஞ்ச் பண்ணாது. ஸோ இதான் நம்மளுக்கு இருக்கிற ஃபார்மேட். ஓகேங்களா? பட் enol ஃபார்மேட்ல இருக்கிறது நம்ம என்னவா மாற்றலாம் அப்படின்னா கீட்டோ ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஃபீனால் கன்சைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபீனாலை கன்சைட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த கார்பன் வந்து sp2 கார்பன் தான், பட் இங்கே ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்டிங் ஆகும், இந்த டபுள் பாண்ட் இப்படி ஷிஃப்டிங் ஆகும். அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஓ ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இந்த ஹைட்ரஜன் இங்கே கூட ஷிஃப்ட் ஆயிரும். ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ரஜன் இது நம்ம ஷிஃப்டிங்கான ஹைட்ரஜன். ஸோ இப்படி நம்மளுக்கு இது ஈனால் ஃபார்மேட்டில் கீட்டோ ஃபார்மேட் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் sp2 ஹைபிரிடைசேஷன், sp2 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது ஹைட்ரஜன் என்ன பண்ணாது அப்படின்னா லூஸ் பண்ணாது. ஸோ இட் டஸ் நாட் எக்ஸிபிட் ஏ டாட்டோமெரிசம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தான். நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து இதே கொஷின் மாடல்லையே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஹவு மெனி டாட்டோமெரிஸ் ஃபார்ம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ல ஸோ இப்போ ஹவு மெனி டாட்டோமெரிசம் மாடல் பாசிபிள், ஹவு மெனி டாட்டோமெரிசம் பாசிபிள். இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. சப்போஸ் இது இங்கே ஷிஃப்ட் ஆச்சு, இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இது ஒரு ஆன்சர் வரலாம். சப்போஸ் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஆன்சர் வரலாம். அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 2 டாட்டோமெரிசிக் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின் நம்மளுக்கு 4 ஆப்ஷனில் கொடுத்து கொஷின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோமெரிசம் அப்படிங்கிறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரிங் செயின் ஐசோமெரிசம். இதான் லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிங் செயின் ஐசோமெரிசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் செயின். இதான் லாஸ்ட்டாக நம்ம இருக்கிற மாடலில் ரிங் செயின் அப்படின்னு, அதாவது ரிங்கும் ஒன்று இருக்கும் ப்ளஸ் செயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மோஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னா அல்கீன் அண்டு சைக்ளோ அல்கேன். இது பார்த்தீங்கன்னா சைக்ளி ஸ்ட்ரக்சர் ரிங்கு, இது அல்கீன் வந்து செயின் நம்மளுக்கு மாடல் நம்மளுக்கு வரும். ஸோ அதான் ரிங் செயின் ஐசோமெரிசம். ஒரு ரிங் மாடல் இருக்கிறதையும் செயின் மாடல் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேரிசன் பண்ணுறோம். அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 CH டபுள் பாண்ட் CH2. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3. So C3, number of hydrogen 3 4 6, C3H6, C3H6. இப்போ இது ஷார்ட் ஃபார்முலா பாருங்க, இது சைக்ளிக் காம்பவுண்ட்ல இருக்கு. 1 2 3 சைக்ளிக் காம்பவுண்ட், சைக்ளோப்ரோபேன். 1 2 3 C3 hydrogen 6. So same molecular formula but different functional and different structures. This is chain form and also a alkene. But it is a cyclic form, it is a alkane. So cycloalkane and alkene, it is a ring chain isomerism. So இத நம்ம என்ன ஃபைண்ட் ஆஃப்ல என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா functional isomerism அப்படி சொல்லலாம். ஏனா இது cyclic compound alkane ஆட் பண்ணும். பட் இது என்ன ஆட் பண்ணும் அப்படினா alkene நமக்கு இது ஆட் பண்ணும். So next one பாத்தீங்க அப்படினா alkyne and cycloalkene. இது ரெண்டையும் நம்ம இப்ப கம்பேர் பண்ண போறோம். இப்ப பாருங்க alkyne எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். CH3 C triple bond CH அப்படிங்கறத எடுத்துட்டோம். பாருங்க ஷார்ட் எழுதணும்னா C3. Total number of hydrogen H4, C3H4, C3H4. It is a cycloalkene. Total number of carbon 3, hydrogen 4. அப்ப C3H4. Same molecular formula, but different structure. It is a linear structure, chain, but it is a cyclic structure. It presence of alkyne, it presence of alkene. So இத நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படினா ring chain isomerism அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். So இது வரைக்கும் நாம் பார்த்தலாமே என்ன பாத்தீங்க அப்படினா structural isomerism அப்படிங்கறத பார்த்துட்டோம். First one chain isomerism, second one position isomerism, functional isomerism, tautomerism, metamers, the last are ring chain isomerism. The 6 types நாம் பார்த்தோம். The next நாம் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படினா stereo isomerism அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.